நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்பட விமர்சனம் எங்கள் தங்கம். நடிகை சமந்தா நடித்து தெலுங்கில் எடுக்கப்பட்ட இந்த படம் தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா ஒரு பெரிய சம்பல் கொள்ளைக்காரி மாதிரி ஒரு பெரிய ஒரு கொள்ளைக்காரியா இருக்கிறாங்க. அவங்க அந்த கொள்ளைக்காரனை எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் எடுத்துட்டு போயிட்டு அந்த கொள்ளைக்காரனால இந்த கொள்ளைக்காரிக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் அதிகமாக வருது. அப்ப என்ன பண்றாங்க, திருந்திடுறாங்க. திருந்தி அந்த கொள்ளைக்காரனை போலீஸ் அதிகாரிகிட்ட மாட்டி கொடுத்து ஜெயிலில் அனுப்பிட்டு ஒரு அப்பாவியான ஒரு நபரை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அந்த காதல் கல்யாணம் அப்படின்றதால அவங்க வீட்டில் யாருமே ஏத்துக்கல. அந்த பையனோட வீட்டில் யாருமே ஏத்துக்கல. சமந்தா ஒரு அனாதை, அதனால அவங்களுக்கு வீடுன்றதே எதுவுமே இல்லை. அந்த காதல் கணவனோட அவங்க எப்படி அவருடைய வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இவங்களை சம்மதிக்க வச்சாங்க. அந்த நேரத்துல ஜெயிலுக்கு போன அந்த கொள்ளைக்காரன் திரும்பி சமந்தாவை என்ன சித்திரவதை பண்றான், இந்த ரெண்டுத்தையும் சமந்தா எப்படி ஹேண்டில் பண்ணி ரெண்டுல இருந்து வெளியில வராங்க அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு கதையை ஆக்ஷன் ஹீரோயினா மாத்திட்டாங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் ஹீரோஸ் பல பேர் இருந்தா கூட ஒரு பல நடிகைகள் இப்ப ரொம்ப ஆக்ஷன்ல காட்டுறது ரொம்ப ரெடியா இருக்காங்க போல இருக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயசாந்தி அப்படின்ற ஒரு நடிகை தான் ஆக்ஷன் பண்ற ஒரு ஹீரோயினா முத உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கௌதம், இப்போ இந்த படத்துல நடித்த கௌதம் உட்பட எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோனா கொஞ்ச காலத்துக்கு நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இது மறுபடியும் ஆக்ஷன் ஹீரோயினுடைய காலம் போல இருக்கு. சமந்தாவெல்லாம் பார்த்தோன்னா நம்ம எப்படி சொல்றது, நம்ம ப்ரூஸ்லி இருக்காருன்னு வச்சுங்களேன். ப்ரூஸ்லியோடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர், அந்த உடம்பு எவ்வளவு ஒல்லியா எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஒல்லியான தோற்றம். முகத்துல இருந்த பழைய அந்த சாம்னஸ்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எப்படி அவங்க முகம் பப்ளி மாதிரி இருக்கும். அது ஒரு படம் பார்க்க எல்லாருக்குமே ஒரு 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 பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருக்காங்க நம்ம தமிழ் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் சார் கூட, அஜித் சார் கூட, விஜய் சாரோட ரொம்ப படம் நடிச்சிருக்கிறாங்க, ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க தெலுங்குல. ஹிந்தியில கூட இப்ப அந்த ஒரு வெப் சீரிஸ் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன, அவங்க அந்த கல்யாணம் பண்ணதுக்கு வரும்போது அவங்க வாழ்க்கை சரியா அமையாதால சில காலம் ஃபீல்டை விட்டு போயிட்டு இப்ப மறுபடியும் நடிக்க வந்திருக்கிறாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் கூட சமந்தாவின் தற்போதைய கணவர் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளர். ஏன் இவ்வளவு நம்ம சொல்றோம்னா, அந்த படத்துல சமந்தாக்கு அதை பத்தி சொல்றது வர வேற எதுவுமே பெருசா இல்லை. அவங்க படத்தோட ஆரம்பத்துல இறுதி வரைக்கும் வராங்க. அவங்க செய்யற எதையுமே நம்மளும் நம்ப முடியல. அந்த அவங்க அங்க இருக்கக்கூடியவங்களாலையும் நம்ப முடியல. அவங்களே செய்யறாங்க சமையல் அப்படின்றாங்க. அது அங்க இருக்கிறவங்க இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு இதெல்லாம் பார்த்து 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 பழகி போச்சுன்னு எத்தனை படம் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காட்சி அவங்க எடுத்துருக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப பழைய பழைய எத்தனையோ படங்கள்ல வந்த காட்சி அமைப்பு மாதிரி இருந்தது. இந்த படத்துல சொல்லணும் அப்படியா, நம்ம குறிப்பிட்டு சில பேரை சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய இந்த குல்ஷன் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு, வில்லன் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்திலேயே நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்னு சொன்னதுன்னா, நம்ம இந்த குல்ஷன் அப்படின்ற அந்த வில்லனை நடிச்சிருப்பாரு. ஆள் பார்க்க அவ்வளவு அழகா அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாரு. வில்லனா இருந்தா கூட அவர் தான் படத்தோட ஹீரோ மாதிரி அவ்வளவு அழகா இருந்தாரு. அவர் வரும் காட்சிகள் மட்டும் ரொம்ப பயங்கரம் பரபரப்பா இல்லைனா கூட அவருடைய நடிப்பு வில்லத்தனம் அந்த கதையில சரியா பொருள்னா கூட அவருடைய நடிப்பு, பர்டிகுலர் அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது. மற்றபடி இந்த படத்துல கௌதமி நடிச்சிருப்பாங்க. மற்றும் இங்க நம்ம ஆனந்த் அவங்க அப்பாவை நடிச்சிருப்பாரு. வயசாயிடுச்சு அவருக்கு. ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா கேரக்டர்லயும், இந்த ஸ்ரீமுகி அப்படின்றவங்க ஒரு சின்ன மருமக விளையாட்டம். அதாவது நம்முடைய சமந்தா பெரிய மருமக, இவங்க சின்ன மருமக அப்படின்ற மாதிரி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலயே பாத்தீங்கன்னா சமந்தாவை தவிர மற்ற நடிகைகள்லாம் ஓரளவுக்கு பார்ப்பதற்கு அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருந்தாங்க. ஆனா சமந்தா தான் பார்த்தா என்னவோ அந்த பழைய சமந்தா நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் கண்டிப்பா வயசு கிட்டத்தட்ட 39-40 வயசு ஆயிடுச்சு. பழைய சமந்தா பார்க்க முடியலனா கூட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு ஃபைட்ல எல்லாம் ஒரு நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அதுல சில விஷயங்கள்லாம் சில ஃபைட்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சில சண்டை காட்சிலாம் உண்மையா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பஸ்ல ஒரு ஃபைட் இருக்கும், அந்த ஃபைட் நல்லா பண்ணியிருந்தாங்க. இறுதி காட்சியில கூட பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் எல்லாம், அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது, இந்த நம்ப முடியாத காட்சிகள், இந்த காட்சி அந்த காட்சிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத காட்சிகள் சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது நம்மளுக்கு இந்த கதை என்ன, இதுல என்ன சொல்ல வந்தாங்க, இதுல என்ன நம்மளுக்கு இதுல புரிஞ்சுது அப்படின்ற ஒரு
எண்ணம் வந்து தலைக்கு மேல இருந்தது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரிலாம் நம்மளுக்கு தோணலை. இந்த படத்தை வந்து யார் பார்க்கலாம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த படத்துல வந்து சரி பார்க்கவே முடியலையா அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் படம் வேற 2 ஹவர் 30 நிமிஷம் படம் வேற. இந்த படத்துல நம்முடைய சமந்தாவுக்கு வந்து ஜோடியா நடிக்கக்கூடிய அந்த நம்முடைய திக்னத் அப்படின்ற ஒரு ஆக்டர் திகத் அவங்களாம் இந்த நடிகர்லாம் தெலுங்கு நடிகர்கள். இவங்க நடிச்ச மட்டும் தெலுங்கு வாடை வேற ரொம்ப அதிகமா இருக்கு. தெலுங்கு படத்துக்கு உண்டான அந்த சண்டை காட்சிகள், அதீத காமெடிகள், அதீதமான காட்சிகள் எல்லாமே அதுல இருக்கிறதுனால ஒரு தெலுங்கு ரசிகர்கள் வந்து விரும்பக்கூடிய தெலுங்கு படத்தை விரும்பக்கூடிய ரசிகர்கள் ரொம்ப பேர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா போய் ஒரு தடவை வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சமந்தாவோட ரசிகர்கள் வந்து சில பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி ஃபேமிலியா போனா கண்டிப்பா போலாம். ரொம்ப நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஹவர் 2.5 மணி நேரம் ஓடனா போதும். கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் அழுக, கொஞ்சம் சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸும் போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட போலாமானா அவங்களும் சில பேர் போறதா இருந்தா போகலாம். இப்போ எல்லாருமே போலாமானா போகலாம். ஆனா யார் போனாலுமே வந்து ஒரு முழுமையான மன திருப்தி கண்டிப்பா அடைய மாட்டீங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டும் ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான் இந்த எங்கள் தங்கம்.